ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52வது அதிகாரத்தை திருப்பிச் சொல்வோம். அதை வாசித்த பின்பாக ரோமர் 12வது அதிகாரத்தை திரும்ப வாசிப்போம். ஏசாயா 52 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். எழுந்து எழுந்து சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேவனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமை வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பல வாரங்களாக இந்த பகுதியை நாம் பார்த்து தியானித்து வருகிறோம். அது 3வது வசனத்தில் என்ன சொல்கிறது? விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். விலையின்றி விற்கப்படுவதை பற்றி பார்த்தோம். விலையின்றி விற்கப்படுவதுன்னு சொன்னால், நம்ம பாவம் செய்யும்போது எந்த காஸ்ட்டும் நமக்கு வர்றதில்லை, நமக்கு தான் நஷ்டம். அது என்ன விதத்தில் பாவம் செஞ்சாலும் சரி, பாவம் செய்தால் நமக்கு தான் நஷ்டம். பாவம் செய்கிற ஆத்மா சாபம். பாவத்தினால நம்மளை விற்றுட்டோம். ஆனால் இயேசு நம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி விலை கொடுத்து நம்மை மீட்டு விட்டார். நம்ம மீட்டுட்டார் அப்படின்னா என்ன மீட்டுருக்காருங்கிறத பார்த்தோம். எதை மீட்டார்னா, நம்முடைய ஆவியை மீட்டிருக்கிறார், சரீரத்தை மீட்டிருக்கிறார். ஆவியை மீட்டார் அப்படின்னா அவர் தான் அந்த ஜீவனை நமக்குள் வைத்தார். மண்ணினால் மனுஷனை உருவாக்கி ஜீவனை அவனுக்குள் வைத்தார். ஆகவே இயேசு ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டான்னு எப்படி சொல்றீங்கன்னா, ஆவிக்குள்ள மறுபடியும் பிறக்கிறது தான் ரட்சிப்பு. ஆகவே அந்த ஆவியுடைய ரட்சிப்புக்காக பாதாளம் வரைக்கும் இறங்கி ரட்சிப்பை ஏற்படுத்தினார். அடுத்து சரீர மீட்பு. சரீரம் இன்னைக்கும் பாத சரீரமாக தான் இருக்குது. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட அதே சரீரத்தில் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆகவே தான் மரணம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இந்த மரணம் உள்ள இந்த சரீரத்தை மீட்பதற்காக இயேசு ஒரு நாள் மீண்டும் வரப்போகிறார். இயேசு என்னைக்கு 2வது வருகையில் வர்றாரோ அன்றைக்கு மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபம் அடைந்து அவரை சந்திப்போம் என்று வேதம் சொல்லுவோம். அப்போ சரீரத்தையும் ஆவியும் குறித்து, அதற்குரிய மீட்பை குறித்து தான் கர்த்தர் பேசுகிறார். விலை இல்லாமல் நீங்கள் விற்று போட்டீர்கள், பணம் இல்லாமல் நான் உங்களை மீட்டிருக்கிறேன். பணம் இல்லாமல் மீட்கப்படுவீர்கள் என்று 52வது ஏசாயா 52 சொல்கிறார். 53வது ஏசாயா 53 மீட்பை பற்றி பேசுகிறார். இயேசு எப்படி வந்து மரிப்பார், மரித்து மக்களை எப்படி மீட்பார், அவருக்கு சொந்தமானவர்களை எப்படி சேர்ப்பார் என்பதை குறித்து 53வது அதிகாரத்தில் பேசுகிறது. ஆக ஏசாயா 52 முன்னறிவிக்கிறது. ஏசாயா 53 அதனுடைய நிறைவேறுதல் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லுது. அப்போ நிறைவேற்றப்பட்ட பின்பாக நாம் யார் அப்படின்னு போய் கேட்டீங்கன்னா 100% மீட்கப்பட்டவர்கள். அது ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்க அப்படி பார்ஷியாலிட்டி எல்லாம் கிடையாது. எல்லாரும் மீட்கப்பட்டவர்கள். ஆனால் மீட்கப்பட்டவர்கள் மீட்பை அறிந்து ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் ஆவியில மறுபடியும் பிறக்க முடியும். சரீர மீட்புக்காக காத்திருக்க முடியும். அப்போ தேவனுடைய மீட்பு என்று சொல்லி வரும்போது முதலாவது காரியம் ஆவியில மீட்கப்பட வேண்டும். ஆவியில மீட்கப்படுபவனுக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா நன்மைகளான ஈவுகளையும் கர்த்தர் தருவார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தருவார், ஆவிக்குரிய வழிகாட்டுதலை தருவார், ஆவிக்குரிய வரங்களை தருவார், ஆவிக்குரிய கிருபைகளை தருவார், அழைப்பை குறித்த நிச்சயத்தையும் அதை அடைவதற்கு தேவையான வழிகளையும் கற்றுக் கொடுப்பார். ஆனால் ஆவிக்குள்ளாகவே மீட்கப்படாத ஒருவனுக்கு இந்த உலகத்திலே பாவத்தில் கிடக்கிறவனுக்கு அவனுக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. மீட்கப்பட்டவன் ஆனாலும் மீட்பே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறவன். மீட்பு தெரிந்த பின்பாக, மீட்பரை அறிந்த பின்பாக நாம் அப்படியே பழைய ஆள் மாதிரி இருக்க முடியாது. We cannot be just like us be were after we receive Jesus. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பாக முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படியே இருக்க முடியாது. அவர் லைஃப் will be transformed. நம்ம வாழ்க்கை மாறிடும். இங்க சொல்றாரு, விலை இல்லாம நீங்க வித்தீங்க, பணம் இல்லாம மீட்டுட்டேன். ஆகவே மீட்கப்பட்ட நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னு தான் 52வது ஏசாயா 52 முதல் 2 வருஷம் சொல்லுது. ஒன்று வஸ்திரங்களை எல்லாம் உடித்துக்கொண்டு, ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடித்துக்கொண்டு ரெடி ஆயிக்கோ. இதை ரட்சிப்பை நீ என்ஜாய் பண்றதுக்கு ரெடி ஆயிக்கோ, அனுபவிக்க ஆரம்பிக்க ரெடி ஆயிக்கோ அப்படின்னு கர்த்தர் அங்கே அறிவிக்கிறார். அந்த மீட்பை பற்றி சொல்லும் போது இருக்கிறதுலே நம்ம செய்யத்தக்கதான புத்தியுள்ள ஆராதனை என்று ரோமர்கள் நிருபத்தில் 12வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுவாராம். 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நம்ம வாசிச்சதில் தியானிச்சிருக்கிறோம். வாசிக்கிறேன். அப்படி இருக்க
சகோதரர். ரோமர்கள் 12வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உண்மையிலே நாம தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்திருக்கிறோமா? ஏன் சரீரங்களை ஒப்புக் கொடுக்க சொல்றாரு? ஏன் சரீரத்தை ஒப்புக் கொடுக்க சொல்லி வலியுறுத்துறாருன்னு சொன்னா, ஆவியில மீட்கப்பட்ட மனிதன் சரீர பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த சரீர வாழ்க்கையில சரீர பிரகாரமாக அந்த உலகத்தில் இருக்கும்போது எல்லா விதமான மக்களோடு வாழ வேண்டும், எல்லா விதமான சூழலோடு வாழ வேண்டும். ஆகவே அந்த சூழலிலே இந்த சரீரம் அர்ப்பணிக்கப்படாமல் இருந்தால், ஏன்னா மீட்பு நடக்கும்போது 2 இடத்துக்கு நடந்திருக்குன்னு சொன்ன. ஒன்று சரீர பிரகாரமான மீட்பு, இது நடக்க போகிறது. ஆவிக்குரிய மீட்பு ஏற்கனவே நடந்து விட்டதுன்னா நமக்கு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு. ஆவிக்குரிய மீட்பையும் சரீர பிரகாரமான மீட்பையும் சிலுவையில் இயேசு முடித்து விட்டார். மரித்து உயிரோடு எழுந்த போது ஆவிக்குரிய மரணமும் மேற்கொண்டு விட்டது, சரீர மரணமும் மேற்கொண்டு உயிரோடு எழுந்து விட்டார். அப்போ சரீர பிரகாரமாக மரித்த இயேசு, ஆவிக்குரிய பிரகாரமாக மரித்த இயேசு ஆவியிலே மறுபடியும் பாதாளம் வரைக்கும் போயிட்டு உயிரோடு எழுந்துட்டார். சரீரமும் மரித்தவர்களுக்கு உயிர்த்தெழுந்து விட்டது. உயிர்த்தெழுந்தவர்களுக்கு இயேசு முதற் பலனானவர். இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறாருன்னா நாம் எல்லாரும் உயிரோடு எழும்புவோம். இயேசு மகிமையடைந்த சரித்தை உடையவராய் இருந்தார் என்றால் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி நாம் முன்குறிக்கப்பட்டபடியால் நாமும் மறுரூபம் அடைவோம். மறுரூபத்திற்காக காத்திருக்கிறோம். இந்த இடைப்பட்ட இந்த காலத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும்போது, ஆவியிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற இந்த ரோம சபைக்கு எழுதுகிறார், நீங்க ஆவியில ரட்சிக்கப்பட்டுட்டீங்கப்பா, ஆனா இன்னும் 2ஆம் வசனம் சொல்றது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். Don't be like the worldly people. இந்த உலகத்தில் மக்கள் எல்லாம் எப்படி எண்ணங்களை கொண்டிருக்கிறார்களோ, எப்படி வாழ்கிறார்களோ அப்படி வாழும்படியும் அப்படி இருக்கும்படியும் நீங்கள் அழைக்கப்படவில்லை. நீங்கள் மொத்தமாகவே புதிதானவர்கள், வித்தியாசமானவர்கள், மக்களோடு ஒப்பிடப்பட முடியாதவர்கள். அவங்களும் அப்படித்தானே செய்யறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. எல்லா கெடுதலும் செய்யறாங்க, நல்லா தான் இருக்காங்க. மோசமானதெல்லாம் பண்ணிட்டு நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க மோசமான இடத்துல நிக்கல. சங்கீதம் 73 வாசிங்கன்னா சொல்ல தெரியும். தாவீது சொல்லுகிறான், அவங்க எல்லாம் சறுக்கலான இடத்துல நிற்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்க்குறேன், எல்லாம் பண்ணிட்டு நல்லா தான் இருக்கிறாங்க, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு நான் யோசித்தேன். ஆனால் அப்போதான் புரிஞ்சது, அவர்கள் சறுக்கலான இடத்துல நிற்கிறாங்க, எப்போமா விடுவாங்க. நான் அப்படி இல்லை, கர்த்தர் என்னை தாங்குகிறார்னு தாவீது சொல்றேன். அப்போது வாழ்க்கையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதுனா, அந்த உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்முடைய சரீரமானது எல்லா விதத்திலும் நம்மை உறுதி தள்ளுகிறது. அதனால தான் இங்கே சொல்கிறாரு, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்புக் கொடுத்தோம்னு சொன்னா சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொன்னா தேவனுக்கு நேர்ந்து விட்டது. அது தேவனுக்கு மட்டுமே சொந்தம். நம்ம மிஸ்யூஸ் பண்ண முடியாதுங்கிறது பல வாரங்களை பார்த்தோம் இல்லையா? லைஃப்ல இந்த சரீரத்தை நம்ம விருப்பப்படி நம்ம பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தும்படி நம்ம அழைக்கப்படலை, அதுக்காக இந்த சரீரமும் கிடையாது என்பதை பற்றி பார்த்தோம். இங்க என்ன சொல்றாருன்னா, உங்க சரீரங்களை ஏன் தேவனுக்கு பிரியமான பலி அப்படின்னா, ஆவியில மீட்கப்பட்டவர்களுக்கு சரீரத்திலே தான் இருக்கிறார்கள், பாவ சரீரத்திலே தான் இருக்கிறார்கள், வியாதியும் வருகிறது, எல்லா விதமான ஆசைகள் இச்சைகள் எல்லாமே தான் வருகிறது, அதற்குள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இதை நிறைவேற்றும்படியாக இருக்க முடியாது. எப்படி சொல்றாருன்னா, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்ய என்று வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ளா. ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஆராதனை செய்யறான்னா மணிக்கணக்கு ஆராதிச்சது இல்லை, மணிக்கணக்காக தேவ சமூகத்தில் உபவாசம் இருந்தோம், எல்லாம் பண்ணணும் கிடையாது. வருஷம் கடைசியில் வந்துட்டோம். நம்ம திரும்பி பார்த்து, are we really giving ourselves, our body as a sacrifice to God? தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நம்முடைய சரீரங்களை கொடுத்திருக்கிறோமா? சரீரங்களை கொடுக்கலன்னா இந்த சரீரத்தின் ஆசைகளை, விருப்பங்களை, இச்சைகளை எல்லாம் நிறைவேற்றிட்டு ஒரு சாதாரண மனுஷர்களை போல வாழ்ந்துட்டு இருக்கோம். If you want to be a godly person, தேவனுடைய மனுஷனை போல, தேவனுடைய மனுஷனை போல வாழணும்னா உங்கள் சரீரங்களை ஒப்புக்கூடாமல் அப்படி வாழ முடியாது. அப்படி சரீரங்களை ஏன் ஒப்பு கொடுக்க சொல்றாரு? ஏன்னா இந்த உலகம் சொல்லுது எதுவுமே தப்பு இல்லை. இந்த உலகம் என்ன சொல்லுது? லிவிங் டுகெதர் தப்பு இல்லை, டேட்டிங் தப்பு இல்லை, எல்லா விதமான வாழ்க்கை முறையும் தப்பு இல்லைன்னு பேசக்கூடிய ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்.
அவர்கள் கண்டுபிடித்தது என்னன்னா, இருக்கிற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும். என்ன மண்ணுக்கு போற உடம்பு இல்லை அப்படிலாம் பேசுவாங்க. இது மண்ணுக்கு போற உடம்பு இல்லை, மறுரூபமாக வேண்டிய உடம்பு. ஆமே, இது மறுரூபமாகுவதற்காக காத்து கொண்டிருக்க உடம்பு, மண்ணுக்கு போற உடம்பு கிடையாது. மண்ணுக்கு போற உடம்புன்னு எப்படி வேணா போட்டு போயிடலாம். ஆனா ஒரு நாள் வரும், இந்த மண்ணுக்கு போற உடம்பெல்லாம் ஒரு நாள் தேவனுக்கு முன்பாய் போய் நிற்கும். தேவன் நியாயத்திற்கு போகிறார். ரட்சிக்கப்பட்டிருந்தால் மறுரூபம் அடைவார்கள், ரட்சிக்கப்படாவிட்டால் நியாயத்திற்கு நிற்பார்கள். நியாயத்திற்கு நிற்கிறது மட்டும் கிடையாது, அக்கினி எறிகிற, கந்தகம் எறிகிற கடல்ல தூக்கி போடப்படுவார்கள் சொல்லும். பயமுறுத்துறதுக்காக சொல்ற விஷயம் கிடையாது, அது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உண்மை. இயேசு ஒரு ஓமை சொல்லும் போது, ஐஸ்வர்யமான லாசரன் ஒருத்தர் இருந்தா, இன்னொருத்தன் பெரிய பணக்காரனா இருந்தா. ஐஸ்வர்யமான ஒருத்தர் இருந்தா, ஏழையாக லாசரன் ஒருத்தர் இருந்தான். பேரை சொல்லி சொல்றாரு. அப்படின்னா பேர் அவங்க யாரும் இயேசு வந்து அவருக்கு ஒரு பேர் வைக்கல, ஏதோ ஒருத்தர் நடந்த சம்பவம் அல்லது தேவனாகிய கர்த்தர் கண்டிருக்கிற ஒரு சம்பவத்தை அங்கே சொல்லுகிறார். பேர் கதையெல்லாம் சொல்லிட்டு போல, இயேசு கதையா சொல்லிட்டு போல, ஒரு ஓமையை சொல்றாரு. ஆனா உண்மையை ஒரு பேர் வச்சே சொல்றாரு. மற்ற இடத்துல ஓமையை சொல்லும்போது பேர் சொல்ல மாட்டார். இதை சொல்லும்போது அவன் ஆபிரகாமின் மடியில் இருந்தான், ஏழையா இருந்தவன். ஆனால் ஐஸ்வர்யமான இருந்தவன், எல்லாத்தையும் திருப்தியா சாப்பிட்டு இருந்தவன் எங்க இருந்தான்? அக்கினியில் இருந்தான். ஒரு தண்ணியாவது, ஒரு சொட்டு தண்ணியாவது கூட அப்படி கேட்கிறார். ஒரு சொட்டு தண்ணி நாவில் வைத்தால் நன்றாக இருக்க வேண்டும் சொல்லுகிறார். நீங்க இருக்க வேண்டாம் வேற, நான் இருக்க வேண்டாம் வேற, இங்கேக்கு எங்கேக்கும் வரவே இல்லை. வாழும்போது இந்த பூமியில வாழ்ந்தோம், எல்லா விதத்தையும் அனுபவித்தோம். ஆனால் போய் சேர்க்கிற இடம் பரலோகமாக இருக்க வேண்டும், நரகமாக இருக்கக்கூடாது. எங்க போறோங்கிறதாண்டா அவர் டெஸ்டினி இஸ் ஹெவன், நாட் த ஹெல். ரெண்டு ஹெச்சில் தான் ஆரம்பிக்குது. ஆனா ஹெவன்ல இருக்க போறோமா ஹெல்ல இருக்க போறோமா நாம தான் முடிவு பண்ணுவோம். அப்போ இங்க சொல்லுகிறாரு, இந்த பிரபஞ்சம் அப்படின்னா உலகம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் அப்படின்னா உலகமெல்லாம் அப்படிதான் இருக்குது. அவங்க என்ன செய்யறாங்க, நல்லா இருக்காங்க. நானும் எனக்கு என்ன, இந்த உலக வாழ்க்கையில என்ன செய்கிறீர்களோ அது நிச்சயத்திற்கு பேசும். இந்த உலக வாழ்க்கை சரியில்லாமல் அனுபவித்தால் நித்திய வாழ்க்கை நரகமாய் மாறிப்போம். அதனால சொல்றாங்க, உனக்கு இருக்கிற கொஞ்சம் லைஃப் ஸ்பேன், நம்பர் ஆஃப் மோசே சொல்லுங்களா, ஆண்டவரே எங்களுக்கு எங்கள் நாட்களை எழுதுகிற அறிவை தாரும். அப்படின்னா இருக்கிற வருஷங்களை எப்படி எப்படி ஃபுல்ஃபுல்லாக பயன்படுத்த போறோம். இந்த வருஷத்தை முடிச்சிட்டோம், திரும்பி பாருங்க, இந்த வருஷத்தை நான் என்னெல்லாம் செஞ்சேன். எவ்ரிதிங் இஸ் சாட்டிஸ்ஃபைட் டு காட். எல்லாமே கர்த்தருக்கு பிரியமா செஞ்சிருக்கிறேன்னா, எல்லாமே பிரியமா செஞ்சிருக்க மாட்டோம். சில சமயம் மிஸ்டேக் இருக்கும். அது எதுக்கு மிஸ்டேக் எல்லாம் திரும்பி பார்க்கணும்? திரும்பி பார்க்கும்போது ஒன்று தெரியும், இதெல்லாம் நான் செஞ்சிருக்க கூடாது, நான் செஞ்சுட்டேன், தேவனுக்கு பிரியமில்லாமல் செஞ்சுட்டேன், நான் இனிமேல் செய்யக்கூடாது, செய்ய மாட்டேன் அப்படி தீர்மானம் எடுத்துட்டு ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நம்ம ஆயத்தப்படுத்தி இந்த புது வருடத்தில் நுழையும் போது தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக நம்ம சரீரங்களை ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தை போல வாழாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது அறிந்து அந்த பரிபூர்ணமான சித்தத்தில் வாழ வேண்டும். ஆமென். அது வாழணும்னா இந்த ரெண்டு விஷயம் நடந்தாலும், ஒன்று அர்ப்பணிப்பு, சரீரங்களை அர்ப்பணிக்கிறது, இன்னொன்று மைண்ட் செட்டு. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம்னா மக்களோட மக்கள் ஆலயத்தில் வரும்போது ஒரு வேஷம், வெளியில போகும்போது ஒரு வேஷம் கிடையாது. ஆலயமும் வெளியிலும் நீங்க தான் கோயில். தேவன் சொல்றா, நீங்களே ஆலயம் ஆச்சிருக்கிறோம் இல்லையா? 3:14 சொல்றது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறதே, பரிசுத்தமாய் ஆக்கப்படும்னு சொல்லல. we are already sanctified, we are already saints. ஏற்கனவே நம்மளை பரிசுத்த ஆவியானவராலே நம்மை பரிசுத்தப்படுத்தி விட்டார். இனிமேல் நீங்க பரிசுத்தவான்களாய் ஆக போறதில்ல. நீ பரிசுத்தவான், பாவின்னு சொன்னா நம்மளை பரிசுத்தவான் ஆக்க முடியாது. நீ பரிசுத்தவான், பரிசுத்தமாய் வாழு. நீ பாவி பரிசுத்தனாக நான் முயற்சி பண்ணாங்க முடியலம்மா. நீ பரிசுத்தவான், நீ பரிசுத்தமாய் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய், அதற்காக நீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே நீ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உன்னை அர்ப்பணி. உன்னால முடியலையா, ஆண்டவர்கிட்ட கொடு, ஆண்டவர் உதவி செய்வார் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. இங்க சொல்றாரு, சரீரங்களை ஒப்புக்கொடு, அதுதான் நீ செய்யற பெஸ்ட். இந்த புது வருஷத்துல ஒரு தீர்மானத்தோட போவோம். நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஒரு வெற்றியான வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு நம்ம எப்பயோ மனசுல ஆவியில ஆயத்தப்பட்டுக் கொள்வோம். அது பாருங்க, வருஷம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ரொம்ப சந்தோஷம் இல்லையா? நம்ம சீர்தூக்கி பார்த்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு
இந்த புது வருஷத்தை சந்திக்கும் போது ஒரு வெற்றியான வாழ்க்கையோட எதிர்பார்ப்போட சந்திப்பது என்பது தேவனுக்கு பிரியமான ஒன்று. நான் சொல்றேன், நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பிரபஞ்சத்தில்னா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம்னா உலகம் எப்படி இருக்குதோ அப்படியே இருப்பேன். திருடுறான், நானா தான் இருக்கிறான், நானும் திருடுவேன். பொய் சொல்றான், அவன் போய் சொல்றான், நானும் போய் சொல்லுவேன். அவன் தவறான வாழ்க்கை வாழ்றான், நானும் வாழ்வேன். வாழ முடியாது. அதற்காக நீங்கள் அழைக்கப்படவில்லை. அதான் சொல்ல, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமும் நன்மையும் சொல்லுது. தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பங்கு தெரியத்தக்கதாக உங்கள் மனம் புதியதாகிறதுனாலே மறுரூபமாகும். இந்த பிசிக்கல் லைஃப்ல நீங்க மறுரூபத்தின் வாழ்வை அடைய முடியும். எப்படி? புத்தி மாறாம ஒரு மறுரூபம் வரவே வராது. இஃப் யுவர் மைண்ட் இஸ் நாட் ரெடி டு டிரான்ஸ்ஃபார்ம், யூ கேனாட் பி டிரான்ஸ்ஃபார்ம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கிருந்து ஆரம்பிக்கும்? புத்தி மாறணும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே புத்தி தான் இருக்கு. ரட்சிக்கப்பட்ட பின்பாக சத்தியத்தை அறிய அறிய நிறைய விஷயங்களை சரி அப்படின்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள 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 ஒவ்வொன்றா நம்முடைய வாழ்க்கை ரிமூவ் பண்ணிகிட்டே வரேன். அதனால தான் வேதம் சொல்றது யோவான் 15 என் பிதா நல்ல திராட்சை தோட்டக்காரன், என்னில் கனி கூடாத பகுதியில எல்லாம் நீக்கி விடுகிறான். ஏன் கனி கூடாத பகுதி? இது ஏற்கனவே எனக்கு யூஸ்ஃபுல்லஸாக இருக்குது. அது இதுதான் ஒன்று தான், இல்லாட்டினால தான் ஒன்று தான். ஏற்கனவே இந்த பிச்சுன்னு ஒரு இதை பார்ப்போம் இல்லையா, அப்படிஸ். அது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒன்றும் ஆகாது. இருக்கிறதுனாலே ஒன்றும் கிடையாது. அது எப்போ பாதிப்பு ஏற்படும்னா அது வெடிச்சு அதனுடைய கசப்புத்தன்மை, அது விஷம் உடம்பெல்லாம் பரவனா தான் அந்த மனுஷனுக்கு பாதிப்பு. அது இருக்கிறதுனால தான் தேவன் ஒரு நோக்கத்தை தான் வச்சிருக்கு. அது நல்லது தான். ஆனால் அதை ரிமூவ் பண்ணணுமா? ரிமூவ் பண்ண வேண்டியது வந்தால் ரிமூவ் பண்ணணும். நம்மளை கெடுத்து விடாத அளவுக்கு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நம்மை கெடுக்கிறதா இருந்தால் ரிமூவ் பண்ணுறது தப்பே கிடையாது. ஆகவே இந்த சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கல் சொல்ற விஷயத்துல நாம உண்மையா இருந்தோம்னா, உண்மையாவே தேவனுக்கு ஆண்டவரே இந்த சரீரத்தை உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், உமக்கு பிரியமாய் இதை பயன்படுத்தி எனக்கு உதவி செய்யும், ஒவ்வொரு நாளும் என் சரீரத்தின் மூலமாய் நீ மகிமைப்பட வேண்டும் அப்படின்னு ஒப்புக் கொடுக்க இப்ப நாம ரெடின்னா, இந்த புதிய வருடம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா ஆசீர்வாதமா இருக்கும். எதை செய்ய ஆரம்பிப்போம்னா, இந்த உலகத்தில் உள்ள மக்கள் செய்வதை போல செய்ய மாட்டோம். தேவனுக்கு பிரியமான நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான, ஆனா 3 சித்தமான ஒரே ஒரு சித்தம் தான். அது ஒரு சித்தம் எப்படிப்பட்ட சித்தம்னா, நன்மையான சித்தம், பிரியமான சித்தம், பரிபூர்ணமான சித்தம், பர்ஃபெக்ட். அந்த சித்தத்துல எந்த விதமான குழப்படியும் கிடையாது. பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று அறியத்தக்கதாக அறியணும்னா, அதை எப்படி பரிபூர்ண சித்தம் அறியணும்னா, உங்கள் மனம் புதிதாக 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 புதிதாகத்தான் மறுரூபம் அடைவீர்கள். கர்த்தர் பார்க்கிற விதத்துல ஒரு வாழ்க்கையை பார்க்கணும், கர்த்தர் பார்க்கிற விதத்துல மக்களை பார்க்கணும், கர்த்தர் பார்க்கிற விதத்துல உங்களையே பார்க்கணும். See yourself as God sees you. ஒன்னா எப்படி கர்த்தர் பார்க்கிறார் அப்படி உங்களை பாருங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, யாரோ ஒருவர் உங்களை குறித்து சொல்வதை நீங்களாக்கிறீங்க. உங்களை பற்றி புரிந்து கொள்றவங்க 10 பேர் இருப்பாங்க, 1000 பேர் இருப்பாங்க. புரிந்து கொள்ளாதவங்க கோடி பேர் இருப்பாங்க. புரிந்து கொள்ளாதவங்களை பற்றி நீங்க யோசிக்கிறதில்ல. கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார்? கர்த்தருக்கு முன்பு உங்க இருதயம் செம்மையா இருக்குதா? அதை சீர்தூக்கி பார்த்தாலே போதும், வெற்றிகரமான வாழ்க்கை வாழவே செய்யலாம். இந்த பகுதியின் அடிப்படையில் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் பார்த்தோம். ஞாபகம்? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் 19-20 சொல்வது, நீங்கள் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களை தங்கியும் இருக்க பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறிவீர்களா? இந்த சரீரத்துக்கு ஓனர் நீங்க கிடையாது, தேவன். அதனால்தான் இந்த சரீரங்களை அவருக்கே பலியாக கொடுங்கள் என்று வேதம் சொல்லுது. உங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒன்றை நீங்க யூஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒன்றை மிஸ்யூஸும் பண்ண முடியாது. அதனால்தான் நீங்கள் உங்களுக்கே சொந்தம் இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுங்க. அப்புறம் புத்தியான ஆராதனை செய்யறோம். ஏன்னா ஆண்டவரே இந்த சரீரமானது உங்களுடையது. இந்த சரீரத்துக்காக மீட்புக்காக உங்களுடைய சரீரம் முழுவதும் கிழிக்கும்படிக்கு பிற்கும்படிக்கு மூடப்பட்ட நிலம் போலாவதற்கு உங்களுடைய சரீரத்திற்காக ஒப்பு கொடுத்தேன். எனக்கு என் சரீரத்தில் நான் செய்கிற எல்லா செய்ய போகிற எல்லா பாவங்களுக்கும் கூட சிலுவையிலே படாத பாடுபட்டு உபயோகிட்டு எனக்காய் மறித்து ரத்தத்தை சிந்தினேன். என் உங்களுடைய ரத்தம் என் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறதா இருக்கிறதே. ஆகவே இந்த சரீரம் எனக்குரியதல்ல, ஆண்டவரே உமக்குரியது. அதை நம்ம மறக்காம சொல்லணும். ஆண்டவரே ஒவ்வொரு நாள் எடுத்து டிக்ளேர் பண்ண, ஆண்டவரே இந்த சரீரமானது
நீர் வாசம் பண்ணுவதற்காக ஏற்படுத்தின ஆலயமாக இருக்கிறது. ஆவியானவர் தங்கி இருக்கிற வாசஸ்தலமா இருக்காங்க. இது உங்களுடைய கையில இந்த கால வேலையை ஒப்பு கொடுக்குறேன், என் சரீரத்தை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னீங்கன்னா காட் ஹானர்ஸ், தேவன் உங்களை கனப்படுத்துவார். அடுத்த வசனம் சொல்கிறது, கிரயத்திற்கு கொள்ளப்படி விலை கொடுத்து வாங்கினீர்களே, ஆகையால் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்ல, கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறீங்களா, விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீங்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மைமைப்படுத்துகிறேன். என்னன்னா, ஆவி தேவனுக்கு சொந்தம், நம்முடைய சரீரமும் தேவனுக்கு சொந்தம். ரெண்டுக்காகத்தான் சிலுவையில விலை கொடுத்திருக்கிறான். தேவனுடைய ப்ராப்பர்ட்டி நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை பத்திரமா பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. இந்த ஆவி நரகத்துக்கு போகாமல் காக்க வேண்டியது நம்முடைய கடமை. எப்படி நரகத்துக்கு போகாமல் காப்பாற்றலாம்? ஆண்டவரே, நீரே என் ஆண்டவர், நீரே என் ரட்சகர், என் பாவங்களுக்காக நீர் மரித்தீர், என் உள்ளத்தில் வாரும், என் வாழ்க்கையில தங்கியிருந்து என் ஆண்டவரை எஜமானா இருமுன்னு என்றைக்கு ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அன்னைக்கு அவன் ஆவியை காப்பாற்றான். அந்த மனிதன் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுக்கு உரியவைகளாகிய அந்த ஆவியிலே தேவனை வரவேற்கிறான். என்னைக்கு அந்த சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்குறோம், அன்னைக்கு தேவனுக்கு சொந்தமான தேவனுக்கு பலி எடுக்கிறான். இப்ப நம்ம 100% காட் தான் ஓனர், நாம கிடையாது. அப்படின்னா இந்த சரீரம் நம்ம கிட்ட என்ன இருக்கு யோசிங்க. இந்த சரீரம் இருக்கு, இந்த ஆவி இருக்கு. இந்த ஆவி சரீரத்தை விட்டு போயிடுச்சுன்னா போனோம், பொட்டி கட்டிடுறோம். ரைட்டா? ஆவி சரீரத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் இந்த சரீரத்துக்கு மகிமை. நம்முடைய ஆவி நம்முடைய சரீரத்தில் இருக்க வேண்டாம், தேவனுடைய ஆவியும் அதை தங்கி வாசம் பண்ண முடியும். செத்த உடம்புல எப்படி தேவாவி வந்து தங்கி இருப்பார் இல்லையா? செத்த உடம்புல தேவாவியான வந்து தங்கி இருக்க முடியாது. ஏன்னா உயிர் உள்ளவர்களுக்குள்ளதான் வாசம் பண்ண முடியும். அப்படின்னா சரீரம் மரிப்பதற்கு முன்பாக, உங்கள் கடைசி சுவாசம் போவதற்கு முன்பாக, அதனாலதான் பிரசங்கி இப்படி சொல்லுறான், கடைசி மூச்சு போறதுக்கு முன்னாடி உன் தேவனாகிய கர்த்தரை விசுவாசி, அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி அன்னைக்கு சொல்றான். அப்படின்னா வாழ்க்கையில சில விஷயங்களை வந்து எல்லாமே செஞ்சுக்கலாம். இந்த உலகம் என்ன சொல்றது, வாலிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி வேணுமா வாழலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. எப்படி வேணுமா வாழ முடியாது. ஏன் என்று சொன்னால் உங்கள் சரீரம் உங்களுக்கே சொந்தம் கிடையாது. எத்தனை பேர் கேளுங்க, உங்கள் சரீரம் உங்களுக்கு சொந்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாம் என் சரீரம் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லுவாங்க. என்ன புரியல அப்படின்னா, சத்தியம் புரியல, மீட்பு புரியல, நமக்கு என்ன நடந்திருக்குன்னு புரியல. சத்தியத்துக்கிட்ட வராத வரைக்குமே தனக்கு ஏன் இதை கொடுத்திருக்கிறாருங்கிறது தெரியாது, இதை வச்சு என்ன செய்யணும்னு தெரியாது. எப்போ நம்முடைய சரீரம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியலையோ தவறாய் பயன்படுத்துவோம். நம்முடைய ஆவி எப்படி மீட்கப்பட்டிருக்குன்னு தெரியலன்னா நரகத்துக்கு போறதுக்கு சந்தோஷமா போயிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மை தேவன் சந்தித்தார், நம்மை ரட்சித்திருக்கிறார், ஆவியில மறுபடியும் பிறக்க பண்ணியிருக்கிறார். இப்ப என்னன்னா இந்த மனம் புதிதாகிறதுனால, எப்படி மனம் புதிதானா, என் சரீரம் எனக்கு சொந்தம் கிடையாது, என் தேவனுக்கு சொந்தம். என் ஆவி எனக்கு சொந்தம் கிடையாது, என் தேவனுக்கு சொந்தம். அதுக்காக மீட்பதற்காக பெரிய விலையை கொடுத்து என்னை மீட்டிருக்கிறார். அந்த மீட்பர் கையில என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னா மீட்பு உங்களுக்கு தூரமா இல்லை. ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் மீட்பார். அடிமைத்தனங்கள், சில பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறைகள், எத்தனை சிறையிருப்புகள் இருந்தாலும் எல்லா பயங்களுக்கும் எல்லா திகழ்களுக்கும் கர்த்தர் நம்மை மீட்டு விடுவார். அப்புறம் மீட்பர் நமக்கு உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மீட்பர் உயிரோடு இல்லைன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? அதனால யோபு சொல்றான், செத்தே போனா கூட, இந்த சரீரம் முழுவதும் அழிந்தே போனால் கூட என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் கண்ணில் பார்ப்பேன். அந்த நிச்சயம் எப்ப இருக்குன்னா, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கறதுக்கு வரணும். அப்ப ஒப்பு கொடுக்கணும்னா முதல்ல உங்கள் ஆவி மீட்கப்பட்டிருக்கணும். ஆவிக்குரிய நிலைமையில ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை ரட்சகராய் ஆக்கி இல்லாமல் போனால் உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுக்க முடியாது, உங்கள் ஆவியை ஒப்பு கொடுக்க முடியாது, பரலோகத்துக்கும் போக முடியாது. முதல் அஸ்திபாரமான விஷயத்தை கண்டா செய்யணும். அடுத்து இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. எல்லா மக்கள்லாம் செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க, தப்பு கிடையாது, நல்லா தான் இருக்கிறாங்க, நானும் ஏன் செய்யக்கூடாது? அதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நிறைய செஞ்சுட்டு வந்து நம்மகிட்ட கதவரை அடிப்பாங்க. அங்க போனேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், அது நல்லா இருந்தது, இது நல்லா இருந்தது, என்ன தெரியுமா, என்ன நீ சாமியார் மாதிரி இருக்கிற அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க சாமியார் மாதிரி இருக்காருன்னு என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும். நமக்கு சாமி யாருன்னு தெரியும், நமக்கு சாமி யாருன்னு தெரியும். அந்த இந்த சரீரம், இந்த சாவியும் எந்த சாமிக்கு சொந்தம்னு தெரியும். அதை பற்றி நம்ம குழப்பிக்க வேண்டியதே கிடையாது. அவங்க என்னவோ என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம்.
அவங்க என்ஜாய்மெண்ட் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை ஆண்டவராக இயேசு. நமக்காக சிலுவையில் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு சாமி இயேசு மட்டும். அப்ப இயேசு விட்டுட்டு யாரை பிடிச்சிக்கிறது? அப்ப இயேசு எனக்கு வேணும், அவருக்கு சொந்தமான அவர் கையில கொடுக்குறேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு அது வரைக்கும் என்ன தெரியல, இப்ப வரைக்கும் என்ன தெரியாது, நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆவியும் இயேசுக்கு சொந்தம் தெரியாது. எப்ப இயேசுக்கு சொந்தம் இல்லைன்னு தெரியலையோ தப்பு தப்பாக தான் பயன்படுத்துவோம். அப்ப கிரயத்திற்கு கொல்லப்பட்டீங்கன்னா கிரயத்திற்கு, அதாவது விலை செலுத்தி வாங்கியிருக்கு, அதனால விலை இல்லாமல் விற்கப்பட்டீர்கள், பணம் இல்லாமல் மீட்கப்படுதுன்னு சொன்னார். இதுல சொல்லும் போது ஏன் இதை செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம். ஏன் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னா, நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா 12வது வசனம் 6வது அதிகாரத்துல 1 Corinthians 6:12 பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. ஆமா, உலகம் முழுவதும் உங்க கையில கொடுத்துட்டாரு, என்ன வேணா நீங்க செய்யலாம், அனுபவிக்கலாம், தப்பவே கிடையாது. எல்லாத்தையும் அனுபவிக்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? ஆமா. ஏன்னா தேவன் இயேசு சொல்லிட்டு போனார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசு விசுவாசிக்கிறவங்களுக்கு உலகம் முழுவதும் கையளிக்கப்பட்டிருக்குது. உலகம் முழுவதும் உங்களுக்கு சொந்தம், யூ கேன் என்ஜாய். ஆனா ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறார். சொல்லுங்க, எல்லாம் தகுதியா இராது. எதெல்லாம் தகுதியா இல்லையோ, தகுதியா இல்லாததை என்ஜாய் பண்ண முடியாது. அனுபவிக்க அதிகாரம் இருக்கு, ஆனா தகுதி இல்லாதவர்களை அனுபவிக்க முடியாது. அப்படின்னா தகுதி இல்லாதது நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? அதாவது சொல்லும்போது சொன்னேன், தேவனுடைய பார்வையில தகுதியா இருக்குதா, என்னுடைய குடும்பத்தின் பார்வையில தகுதியா இருக்கா, சமுதாயத்தின் பார்வையில் தகுதியா இருக்குதா? எனக்கு தகுதியா இருக்குது. 4 தகுதியை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே வாழ்க்கையில தப்பே நடக்க தெளிவா இருப்பீங்க. தகுதி இல்லாதது அப்படின்னு சொல்லும்போது தவறான வாழ்க்கை முறை, தவறான வாழ்க்கையை ஒன்று செஞ்சீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு தகுதியா மீட்கப்பட்டிருக்கு, நீங்க ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறீங்க, தேவனுடைய வலது வருஷத்துல பிள்ளையா உட்கார்ந்து இருக்கீங்க. நீங்க ஒரு வாழ்க்கையில தவறு செஞ்சீங்கன்னா எப்படி இருக்கும்? மற்றவங்க என்ன சொல்றாங்க பேச்சாலும் கிடையாது. உங்க இருதயம் கர்த்தர் முன்பாய் உத்தமமா இருக்கா? கர்த்தர் தைரியமா சொல்ல முடியுமா? கர்த்தர் முன்னாடி போய் தைரியமா நிற்க முடியுமா? அப்படின்னா மற்றவங்க சொல்ற 1000 விஷயங்களை பத்தி நீங்க யோசிக்க வேண்டியதே கிடையாது. லெட் யுவர் ஹார்ட் பி ஸ்ட்ரெயிட் டு காட். கடவுளுக்கு முன்னாடி உங்க இருதயம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். வேதம் அப்படித்தான் சொல்றது, நீங்கள் உங்கள் இருதயம் உங்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நீங்கள் தேவனிடத்தில் தைரியம் கொண்டு சேரலாம். தட் மீன்ஸ் உங்க மனசாட்சி உங்களுக்கு நீ பாவி அப்படி சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், தைரியமா தேவன்கிட்ட போகும். இங்க சொல்கிறாரு, எல்லாம் செய்ய எல்லாத்தையும் அனுபவிக்க உனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா எல்லாம் தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க, திரும்பவும் சொல்றேன், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. மேல சொன்னதை திரும்பவும் சொல்றாரு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். எது என்னை அடிமைத்தனத்திற்கு உட்படுத்தணும் அதை செய்ய மாட்டேன். இதுதான் மைண்ட் மெச்சூரிட்டி. அதான் சொல்ற, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்க மனசு புதிதாகாம இப்படி ஒரு ஹார்ட் டெசிஷன், அது தெளிவான டெசிஷன் எடுக்கவே முடியாது. சொல்றா பாருங்க, ரொம்ப அருமையா சொல்றேன், எல்லாத்தையும் செய்வேன் ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது. எல்லாத்தையும் செய்ய எனக்கு அதிகாரம் இருக்குது, அனுபவிக்கலாம் நானு, ஆனால் எதற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். அடிமைப்பட இந்த தீர்மானம் உங்க லைஃப்ல எடுத்துட்டீங்கன்னா இந்த புது வருஷத்துக்குள்ள போக போறீங்க. பழசை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. வாட் ஹேப்பன் இஸ் ஹேப்பன், யூ கேனாட் ரிவர்ட் இட். நடந்தது ஒண்ணுமே மாற்ற முடியாது. பட் புது வருஷத்துல போகும்போது ஒரு தெளிவான போகணும். எப்படி போக போறோம்னா, எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தாலும் எனக்கு தகுதி இல்லாததை செய்ய மாட்டேன், எதுக்கு அடிமைப்பட மாட்டேன். ஆமே, அந்த தீர்மானம், அந்த டெசிஷன், அந்த அர்ப்பணிப்படம், அதுக்கு என்ன வேணும்? முதல்ல எங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுப்போம். இந்த உலகத்தை போல வாழ மாட்டோம், உமக்காக வாழ போறோம். இந்த ஒரு வாழ்க்கை அது உமக்காக, அது உமக்காகவே வாழ்ந்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம். மற்றவர்களை போல மற்றவர்கள் சொல்லுகிறபடி அல்ல, மற்றவர்கள் பேசுகிறபடி அல்ல, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துங்க. சரியான பாதையில போறதுக்கு, சரியான பாதையில நாங்கள் நிற்பதற்கு, நடப்பதற்கு உதவி செய்யுங்க. ஒரு தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய சரீரமும் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டியது முக்கியம். ஒரு ஆலயம் பாருங்க, ஒரு ஆலயம், ஆலயத்தை என்ன சொல்றாரு? தேவனுடைய சரீரமாகிய சபை. அப்படித்தானே? ஆலயத்தில் 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேருமே சரீரமாகிய சபை. தலைவர் இயேசு கிறிஸ்து, தலைவர் இயேசு. ஹெட்ஷிப் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
நாம் எல்லாம் அவயங்கள். அப்படின்னா நாம் எல்லாருமே இணைந்து செயல்படும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால பார்த்தீங்கன்னா 12வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வரங்கள்ல வித்தியாசம் அப்படி நிறைய விஷயம் சொல்றாரு. ஆனால் ஆவியானவர் ஒருவரே அப்படின்னு தான் சொல்லிட்டு வராரு. இந்த 12வது அதிகாரம் ஃபுல்லாவே வரங்களை பற்றி, வரங்கள் பயன்படக்கூடிய விதங்களை பற்றி விளக்கி சொல்லிட்டு இருக்கிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்களை கொடுக்கிறார். வரங்களின் வித்தியாசம் உண்டு. 4வது வசனம் பார்த்தீங்கன்னா வரங்களின் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களிலேயும் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே, கிரியைகளிலும் வித்தியாசம் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன். அப்படி என்ன சொன்னாரா, நிறைய பேர் நிறைய விதங்கள்ல சபைகளில் செயல்பட்டாலும் தேவன் ஒருவர் தான், கர்த்தர் ஒருவர் தான், தலை ஒருவர் தான். அப்போ தலை ஒண்ணுதான், நாமெல்லாம் அவயங்கள் சொல்லும் போது அவயங்கள் எல்லாமே இணைந்திருந்தா தான் உடம்பு இல்லையா? நான் தனியா இருப்பேன், ஆண்டவர் சொல்றபடி செய்ய மாட்டேன், நான் தலையை விட்டுட்டு எப்படி இருக்கும்? தலையா இருக்கிற கர்த்தர் சொல்றதை செய்ய மாட்டேன், நான் தனியா செய்யப்படுவேன். யோசிச்சு பாருங்க, இந்த கைகளை எல்லாத்தையும் செயல்பட வைக்கிறதுங்க இந்த மூளை தான் இல்லையா? எனக்கு தண்ணி வேணும் மழைன்னு சொல்லுது, கையை எடுன்னு சொல்லுது, அதனால போய் எடுக்குது. கையை தானா போய் எடுக்கிறது இல்லை, ரைட்டா? அப்போ கை தானாக எங்களை கமாண்ட் வருது எங்க பிரெயின்ல இருந்து. அப்படின்னா சரீரமாகிய சபை எப்படி செயல்படணும்னா, தலையாகிய கிறிஸ்து எப்படி விரும்புகிறாரோ, எப்படி செய்ய சொல்றோம் அப்படிதான் செய்யணும். நமக்கு விரும்பினதெல்லாம் செய்யணும்னு நினைச்சானா செய்ய முடியாது. எப்போ மூளையில் ஏதாவது பாதிக்கப்பட்டுச்சா, நரம்புல ஏதாவது பாதிக்கப்பட்டுச்சா பேரலைஸ் ஆகிடும், கை கால் வராது. பார்த்துருக்கீங்களா? எதனால? ட்ரீட்மெண்ட் கை கால் தான் வரல. கை காலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பல எங்கே கொடுப்பாங்க தெரியுமா? பிரெயினில் ஃபஸ்ட்டில் சரி பண்ணணும் பார்ப்பாங்க. பிளட் ஏதாவது கிளாட் ஆகிருந்தா அதை சரி பண்ணணுமா அப்படின்னு பார்த்து அதை சரி பண்ணா அப்புறம் அந்த கை கால்கள் எக்ஸசைஸ் கொடுத்தா சரியாகும். அப்போ மூளை பகுதி இருக்கு இல்லையா, மூளை பகுதியில் எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் கை கால்லாம் பேரலைஸ் ஆகும். இங்கே கவனிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி வரங்கள் வித்தியாசம், அது வித்தியாசம் அப்படின்னு நிறைய சொல்ல, எல்லாரும் கர்த்தர் ஒருவரே, தேவன் ஒருவரே, நடப்பிக்க ஆவியான ஒருவரே, திருத்துவ தேவனை பற்றி சொல்லிட்டே வர. சொல்லிட்டு 12வது வசனத்தை பாருங்க. 11வது வசனத்துல சொல்றாருன்னா இவைகளை எல்லாம், அது முன்னாடி வரங்களை பற்றி வித்தியாசப்படி சொல்றாரு, அதுல எனக்கு நேரம் இல்லை. 11வது வசனம், இவைகளை எல்லாம் ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்படின்னா இதெல்லாம் இந்த வரங்களை எல்லாம் பயன்படுத்தும் ஒரு ஆவியானவர் எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்து ஒவ்வொருத்தரையும் பயனுள்ளவர்களாக வைக்கிறார். அப்படின்னா 10 பேர் இருக்கிறாங்கன்னா சபையில் 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேர் 1000 விதமான ஆற்றல் உடையவர்களாக இருப்பாங்க. ஒருத்தர் கூட அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியவே. எல்லாரும் யூனிக், எல்லாரும் சபையில தேவை, எல்லாரும் தேவனால் பயன்படுத்தப்படுகிறவர்கள். ஒருவரையாக புறந்தள்ள முடியாது, ஒருவரையாக நம்ம அற்பமாயும் எண்ண முடியாது. நம்ம நினைக்கல இவங்கெல்லாம் யூஸ்லெஸ், அவங்க செய்கிற சாதாரணமான ஜெபம் மிகுந்த வல்லமை உள்ளதால் அதனால யாரையுமே குறைத்து மதிப்பிட முடியாது. யாரும் தன்னை எண்ண வேண்டியதுக்கு மேலே எண்ணவும் கூடாது. நான் தான் முக்கியம், நீ தான் முக்கியம் அப்படிலாம் சபைக்குள்ள போட்டியே வரவே முடியாது. அதனால இந்த புது வருஷத்துக்கு போகிறோம், ஃபர்ஸ்ட்ல இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் சபை என்பது என்னன்னு புரியலைன்னா சபையில் காம்படிஷனே வரக்கூடாது. சபையில் காம்படிஷனே கிடையாது. ஏன்னா சரீரத்தின் அவைகள் ஒன்று போறாங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. 12வது வசனம் எப்படி எனில், சரீரம் ஒன்று அதற்கு அவயங்கள் அநேகம். உடம்பு ஒண்ணுதான், நிறைய அவயங்கள் இருக்கிறது. ஒரே சரீரத்தின் அவைகள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. தனித்தனியா விரல் தனியா இருக்குது, காது தனியா இருக்கு, மூக்கு தனியா இருக்கு, கால் விரல் தனியா இருக்கு, எல்லாமே தனியா இருந்தாலும் இதெல்லாம் என்ன சொல்றாங்க, சரீரம். இதெல்லாம் சேர்ந்தாதான் சரீரம். அப்படி சரீரமாக சபையில எல்லாம் சேர்ந்தா இருக்கணும் சொல்லிட்டு அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். எப்படி சொன்னாரு, உடம்பு எப்படி இருக்குதோ அப்படி கிறிஸ்துவும் இருக்கிறார். எப்படி நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனனாயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். நமக்கு எல்லாருக்கும் யாரு, நம்ம யூதராக்கலாம் கிரேக்கராக்கலாம், நம்ம என்ன ஜாதி, என்ன குலம், என்ன தேசம், என்ன மொழி, என்ன பாஷைக்காரங்களா இருந்தாலும்
யாரா இருந்தாலும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே. உங்களுக்கு இருக்கிற ஆவியானவர் தான் எனக்கு இருக்கிறார். இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஊழியக்காரர், மிகப்பெரிய ஊழியத்தை செஞ்சவர்னு சொன்னாலும், ஏன் மாம்சத்தில் வந்து தேவகுமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் தங்கி இருந்த ஆவியானவரும் உங்களுக்குள் தங்கி இருக்கிற ஆவியானவரும் ஒன்று. ஆமென். எந்த வித்தியாசமும் கிடையாது. தேவாவியானவர் புறா வடிவிலே வந்து இயேசுவின் மேல பிரார்த்தனை. இயேசுவானவருக்குள் ஆவியானவரால் நிறைந்து ஊழியத்தை செஞ்சார். அவருக்குள்ள இருந்த அதே ஆவியானவர் தான் இந்த இப்பதான் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு தான் புதுசா ஆண்டவரே நம்ம கிட்ட ஒப்பு கொடுக்குறேன், என் உள்ளத்துல வாங்க இன்வைட் பண்ண அந்த ஆளுக்குள்ள இருக்கிறாரு, அந்த மனுஷனுக்கும் மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிறாரு. அந்த ஆவியானவர் ஒரே ஆவியானவர். இன்னும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியத்தை அறிய அறிய மனம் புதிதாக 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 நீங்க மெச்சூர் ஆகிட்டே வந்தீங்க. யூ வில் பி a useful person. புதிதாக புதிதாகத்தான் நீங்க உங்களை வர முடியும். நான் எதுக்கு இருக்கிறேன்னு புரிஞ்சுக்குவீங்க. நான் என்ன செய்யும்படி ஒரு ஆலயத்தில் இருக்கேன்னா, நான் எங்க வேணா இருக்கலாம், நான் ஒரு ஆலயத்தில் இருக்கிறேன், எதுக்கு இருக்கிறேன்? அந்த நோக்கத்துக்காக நான் வாழ்வதற்கு என்னை அர்ப்பணித்து வாழ வேண்டும். அவ்வளவுதான். Simply do what God is keeping me here. இந்த ஆலயத்தில் என்னை எதுக்கு வச்சிருக்கிறார், அந்த நோக்கத்துக்காக நான் வாழ போறேன்னு எந்த மனுஷனோ மனுஷியோ அர்ப்பணித்து வாழ்றாங்களோ அந்த ஆலயமும் அந்த ஊழியமும் அவங்களும் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த சரீரத்துடைய அவைகளுக்கு ஹெல்ப் பண்ணாம போனா என்ன ஆகும்? இங்க சொல்றாரு எல்லாரும் ஒரே ஆவியினாலே. அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த ஆவியும் நமக்குள் இருந்த ஆவியும் எந்த வித்தியாசம் கிடையாது. அப்படின்னா புரியுதா? அவ இயேசுக்கு உங்களுக்கு எந்த வித்தியாசம் சொல்லவே. அதனால அவர் சொல்றாரு, அவர் நமக்கு மூத்த சகோதரன், நாம் அவருடைய சகோதரன். அதனாலதான் நம்மளை பார்த்து பிதா சொல்றாரு, நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் சொல்றாருன்னா, இயேசு முதற் பேரானவர், நாமெல்லாம் அவருக்கு பின்னாடி இருக்க பிள்ளைகள். அவர் மூத்த அண்ணன், நம்மெல்லாம் அவர் பின்னாடி இருக்கக்கூடியவங்க. அவர் மூத்தவர், நம்ம எல்லாம் இளையவங்க. அவ்வளவுதான். அப்படியே ஒரே ஆவியினாலே இங்க சொல்றாரு, ஒரே ஆவியினாலே. அப்படி சொல்லும்போது என்ன அர்த்தம்? இயேசு மனுஷனோட மனுஷனா சேர்த்துலாமா? அவருக்குள் ஆவியானவர் இருந்தாலும் அவரே ஆவியான தேவனாக இன்னைக்கு நமக்குள் வந்து வாழ்கிறார். ஆமென். இயேசுவை உள்ளத்துல ஆரம்பிட்டீங்க. யார் வந்தார்? ஆவியானவர் வந்தாரு. ஏன் இயேசு வந்து பாருங்க, அவர் மாம்சத்தில் வந்திருக்கிறவருக்கு பேர் இயேசு. காணக்கூடாத தேவன் நமக்குள் வந்து வாழ்கிறார். அவர் தான் ஆவியானவர். அவர் நான் மரித்தா, நான் பரலோகத்துக்கு போனா உங்களுக்கு தேவ ஆவியானவர் அனுப்புவார்னு இயேசு சொன்னார். அப்படின்னா இயேசு பரலோகத்தில் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமே ஆவியானவர் நமக்கு வாழ்வது. அப்ப ஆவியானவர் எல்லாரும் ஒரே ஆவியானவர், ஒரே சரீரத்துக்குள்ளாக ஒரே ஆவியினாலே. எல்லாம் கவனிக்கணும். 13ஆம் வசனம் சொல்லுது, 1 Corinthians 12:13, நாம் யூதரானாலும் கிரேக்கனாலும் அடிமையினாலும் சுயாதீனாலும். நான் யூதன் சொல்லலாம், நான் கிரேக்கன் அறிவாளின்னு சொல்லலாம், நீ அடிமைன்னு சொல்லலாம், யாருக்கும் அடிமை இல்லாதவன்னு சொல்லலாம். நீ எப்படி சொன்னாலும் நாம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்கு உள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு. எப்போ ஒரே சரீரத்துக்குள்ள இப்போ ஞானஸ்தானம் நடத்தோம்? எல்லாரும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் நடத்தோம். அப்படி ஒரு ஞானஸ்தானம் எடுக்கும்போது எல்லாரும் ஒரே சரீரமாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் இருக்கும். ஞானஸ்தானம் என்ன? இயேசுவோடு மரிப்பது, இயேசுவோடு எழுந்திருக்கும். அப்ப இயேசு சரீர பிரகாரமான மரணத்தை இயேசுவை வாருன்னு சொன்னப்போ உள்ள ரசிக்கப்பட்டிருக்கோம். பிசிக்கலா ரசிக்கப்பட மாற்றம் வரல, பிசிக்கலா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஞானஸ்தானம் என்பது என்ன? அது வந்து தேவன் ஏற்படுத்தின ஆர்டினன்ஸ். என்னைக்கு நம்ம ஞானஸ்தானத்தில் பங்கெடுக்கிறோமோ அன்னைக்கு சரீரத்தில் இயேசு மரித்து உயிரோடு எழுந்ததற்கு அடையாளமாக நாமும் மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறோம். அப்படி நடக்கும்போது நாம் எல்லாரும் என்ன நடக்கிறோமா? ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். அப்படின்னா இயேசுவின் சரீரத்துக்குள்ளாகவும் நாம் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆமென். இயேசுடைய ஆவியை மட்டும் பெற்றுள்ள, இயேசுடைய சரீரத்திற்குள்ளாகவும் நாம் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். அப்படின்னா என்ன எதிர்பார்ப்புகள், என்ன ஜெபங்கள், என்ன நம்பிக்கை இருக்கிறதோ எல்லாவற்றுக்கும் ஆவியினாலே சொல்றாரு, என்னை விசுவாசிகளோட உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து ஓடும். அதை ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். பாருங்க, அடுத்து வருகிற வரிசையாக வாசிக்கிறேன். என்ன சொல்லுது? சரீரமும் ஒரே அவயமாயிராமல் அநேக அவயங்களாக இருக்கிறது. காலானது தன் கையாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனால அது சரீரத்தில்
அவயமாக இராதோ. நான் கையாளாமல் போயிட்டேங்க அப்படின்னு ஃபீல் பண்ணா எப்படி சொல்றாரு பாருங்க. காலானது தான் கையா இராததினால் நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாக இராதோ. உங்க கால் உங்ககிட்ட சொல்லுது நான் கையா தான் இருந்திருக்கணும், நான் தெரியாம உனக்கு காலாயிட்டேன் அப்படின்னு சொன்னா காலை வெட்டிக்கலையா போட்டுருவீங்க? இல்லை கண்டு தெரியா போயிருமா? வேற வழியில காலாக தான் இருக்கணும். அப்ப நீங்களா தான் இருக்கணும். கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்துருக்காரா அப்படிதான் ஒரு இடத்துல இருக்கணும். அடுத்து சொல்லுது சரீரம் முழுவதும் கண்ணானால், கண்ணு உடம்பு முள்ள கண்ணுன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும்? முன்னாடி கண்ணு, முன்னாடி நெத்தியில கண்ணு, கண்ணில் மூக்குல கண்ணு, வாயில கண்ணு, எல்லாத்துமே கண்ணா இருந்ததுன்னா உடம்பு முழுவதும் கண்ணா இருந்தா என்ன பண்ணுவீங்க? செவி எங்க? அப்ப காது எப்படியே காது கேட்கும்? உடம்பெல்லாம் கண்ணா தான் பார்த்துக்கலாம். கேட்கறது எப்படி சொல்ல வராரு பாரு. உடம்பெல்லாம் கண்ணா இருந்தா காது எங்கப்பா இருக்கும்? ஒரு செவியானால் அப்போ எல்லாம் அது சரி. கண்ணு இல்லை, எல்லாமே சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது செவி கண்ணுக்கு போற எல்லாமே காதா வச்சிடலாம், நிறைய கேட்கணும் அப்படின்ட்டு காதாக்கிட்டோம்னா அப்ப சுவாசம் எங்க? எப்படி மோப்ப சக்தி வரும்? எரிஞ்சாலும் தீஞ்சாலும் தெரியாது. அப்படின்னா நமக்கு ரெண்டு மூக்கு தரல, ஒரு மூக்கு தான் வச்சிருக்கிறார். மூக்கு ஆப்போசிட்ல இல்லை, நேராக தான் இருக்குது. ஆப்போசிட்ல இருந்தா என்ன ஆகும்? மழை தண்ணியெல்லாம் உள்ள போயிடும். அப்படிதானே? மூக்கை திருப்பி மேலே வச்சுட்டு புடல் மாதிரி ஆயிரும்ல. மூக்கு கட்டாதான் வச்சிருக்கிறார், வாய் கட்டாக தான் இருக்கு, காது கட்டாக தான் இருக்கு. ரைட்டா? காதுக்குள்ள வேற எதுவும் போயிடாதபடிக்கு அதை ஃபுல்லாக செக்யூர் ஆக்கி அது உள்ளுக்குள்ள அதை கேட்கும் தன்மையுடைய எல்லாத்தையும் டிவைஸை செட் பண்ணி அப்படி பக்காவாக செட் பண்ணிக்கிறாங்க. ஏன் இவளுக்கு இவ்வளோ அருமையாக தேவையா அப்படின்னா அவ்வளோ அருமையாக தேவை. கண்ணு எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சு வச்சிருக்கிறாருன்னு சொல்ல வர்றாரு. சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி, எல்லாம் சொல்லுங்க, தேவன் தம்முடைய சித்தத்தின்படி அவைகளே ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். இது வச்சதுக்கு தேவனுடைய நோக்கம் இருக்கு. இப்படியெல்லாம் வச்சிருக்காரா? இப்படி டிசைன் பண்ணிக்கிறாரா? இந்த 5 விரல் இருக்குது, கட்டை விரல் சின்னதாக இருக்குது, அந்த கடைசி விரல் இன்னும் சின்னதாக இருக்குது. எதுக்கு? ஒரு பொருள் எப்படி எடுக்கணும்னா 5 விரல் சேரணும் இல்லை? 5 விரல் சேரணும். இப்படி வச்சு எப்படியே பிடிக்க முடியும்? 5 விரல் ஒரே ஹைட்டாக இருந்தால் எப்படி பிடிப்பீங்க? எப்படி பிடிக்க முடியுமா? கர்த்தர் எதை செஞ்சாலும் ஞானமாக செய்திருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் ஞானமா செய்திருக்கிறார். அப்ப கர்த்தர் ஞானமா செய்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். தேவன் தமது சித்தன்படி அவைகள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார். அப்படின்னா நான் அழகா இல்லை, இன்னும் கொஞ்சம் மூக்கு கொஞ்சம் எடுப்பாக இருந்திருக்கலாம், ஆனால் கண்ணு நல்லா இருந்திருக்கலாம், புருவம் நல்லா இருந்திருக்கலாம் சொன்னீங்கன்னா சாரி, கர்த்தர் இப்படி தான் டிசைன் பண்ணிக்காரு உங்களை. கர்த்தர் தப்பாவே டிசைன் பண்ணல உங்களை. ஸோ நீங்க பார்க்குறவங்க பார்வைக்கு எப்படி இருக்காங்கன்னு முக்கியம் கிடையாது. உங்களை வடிவமைத்தவர் கர்த்தர். ஏன்னா சில சமயம் வடிவங்களை கெடுத்து விடுறதுக்கான பிசாசு வேலையும் செய்வோம். கருவுக்குள்ளேருந்து வர்றதுக்கு முன்னாடி சில வேலையெல்லாம் செஞ்சு விட்டுருவோம். நல்லா அது வளர்ச்சி அடைய வேண்டியதெல்லாம் கெடுத்து விட்டுறதையும் செய்யணும். ஆனால் மனுஷன் உண்டாக்கும்போது பாருங்க, முதல் மனுஷன் உண்டாக்கும்போது அழகாக உண்டாக்கின்றார். ரெண்டாவது அவங்க மனைவியை செஞ்சு கொண்டு வரலாம். தேவன் கொண்டு வைக்கிறாரு, கொண்டு வராரு. அவர் பார்த்தோன்னே ஐயோ ஆள் மெய் மறந்து போயிட்டு இவன் எலும்பு மாம்சம்னு சொல்லி சொல்றான், பாராட்டலாம். அப்படின்னா கர்த்தர் எதை செய்தாலுமே அழகாய் செய்கிறது. கெடுத்து போறது பிசாசு. அப்ப கெடுத்து போட்டதை வச்சுக்கிட்டு ஏன் என்ன காண்டவர் இப்படி உண்டாக்கிட்டான்னு சொல்லக்கூடாது. தேவன் எப்போதுமே அழகாய் உண்டாக்குறார், நல்ல சிருஷ்டிகள் சொல்றாரு. தேவன் நமது சித்தத்தின்படி அவைகளில் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார். 19 அவையெல்லாம் ஒரே அவயமாக இருந்தால் சரீரம் எங்க இருக்கும்? எல்லாம் கண்ணா இருந்தால் சரீரம் எங்க இருக்கும்? அவைகள் அநேகமாக இருந்தால் சரீரம் ஒன்று. அவயங்கள் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்று. நீங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஒரு சபையில் ஆட்கள் இருந்தாலும் சரி, எல்லாம் சேர்ந்து அது எல்லாமே ஒரு சரீரம் தான். ஆமென். எத்தனை பேருக்கு இது இல்லை, எத்தனை பேர் சர்ச்சிருக்காங்க, அத்தனை பேர் சேர்ந்து சரீரத்தின் அவயங்கள். தலை மட்டும் ஆண்டவராக இயேசு தான். தலை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அவர் தான் தலைவர், அவர் தான் சரீரமாக சபைக்கு தலையானவர். அடுத்த வசனத்தை பாருங்க. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. அப்படின்னா எனக்கு நீ வேணாம், உனக்கு நான் வேணாம் அப்படிலாம் பேசவே முடியாது.
சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவர்களாய் காணப்படுகிறவர்களோ மிகவும் மிகவும் வேண்டியவர்களாய் இருக்கிறது. சரீரத்தில் அவயங்களில் பலவீனமான வீக்கு, எது ரொம்ப வீக்கு நினைக்கிறோமோ அதான் நம்ம முக்கியமாக தேவை அப்படின்னு சொல்லுகிறார். விளக்கு சொல்ற டைம்ல என்ன சொல்றாரு? மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கு அதிக கனம் கொடுக்கிறோம். நம்ம லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறுகிறது இல்லையா? உதாரணத்துக்கு பார்த்துக்கோங்க, பெண்கள் அதிகமா எதை நல்லா சரி பண்ணுவாங்க? கண்ணு, இமை இல்லையா? அது ரொம்ப முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் இமைக்கு மேலே என்ன பண்ண போறோம்? அதுதான் கலர்ஃபுல்லாக பெயிண்ட் அடிப்பாங்க. எல்லாம் ஏதாவது முக்கியத்துவம் இல்லாத அதுன்னு யோசிக்கிற விஷயங்களை அதை அழகுபடுத்துகிறான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மேலும் சரி அவைகள் கனவீனமானவை காணப்படுகிறவைக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மின் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் தரும். நம்மின் லட்சணம் உள்ளவர்களுக்கு அலங்கரிப்பு வேண்டுவதில்லையே. என்ன சொல்ல வர்றேன்னா, அழகா இருக்குங்க எக்ஸ்ட்ரா பெட்டிங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம தேவன் அழகாக படைத்திருக்கிறார். நிறைய பேர் சில சமயம் கிறிஸ்டின்களை ஏங்க மேக்கப் எல்லாம் போட மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் சொல்லி கேட்பாங்க. ஏங்க கிறிஸ்டின்ஸ் எல்லாம் நாங்கள் போடல, அதை போடல, இதை பண்ணலன்னு. அதை போட பிடிக்கல, போடல. போடுறது தப்பான கேட்டால் போடுறது தப்பே கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு தேவன் கொடுக்குறோம் அவ்வளவு நீங்கள் அனுபவிக்கலாம், தப்பே கிடையாது. அலங்காரமான ட்ரெஸ்ஸை ஊற்றிக்கலாம், அலங்காரமான நகைகளை போட்டுக்கலாம், எதை வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இவைகளை கொண்டு உங்களை நீங்கள் பிரதிபலிக்க முடியாது. நீங்கள் எதுன்னா ரியலான நீங்கள் மட்டும்தான். நீங்கள் முதல் மனிதனை உண்டாக்கினா அவனுக்கு எந்த அலங்காரத்தையும் தேவன் ஏற்படுத்தும். முதல் மனுஷனுக்கு அலங்காரம் பண்ணிய கூட்டு வந்தாரு. முதல் மனுஷி அவளை சிருஷ்டித்து ஆதாமிட்ட கொண்டு வரும்போது அவளை நகையினால் அதனால் இதனால் அலங்கரிச்சா கூட்டு வந்தாரு. எல்லாம் அலங்கரிச்சவன கூட்டு வரல. அவன் பார்த்தவங்க சொல்றான், மிக பியூட்டிஃபுல்லான ஒரு பொண்ணை எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, தேவன் இயற்கையாகவே உங்களை அழகாய்த்தான் படைத்திருக்கிறேன். நீங்க உங்களை இதை பார்க்கும்போது நான் அழகா இல்லையோ அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இல்லை, தேவன் உங்களை தப்பாக உண்டாக்கல, தப்பான டிசைன் பண்ணல. சொல்லும்போது நம்ம லட்சணம் உள்ளவர்கள், லட்சணம் உள்ளவள் 24 வருஷம் நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிக்க வேண்டியது. யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுங்க, ஏமா நீங்க அலங்காரம் பண்றது இல்லை, நீ ஏன் பொட்டு வைக்கிற, நீ ஏன் பூ வைக்கிற, நீ அது பண்ணல இது பண்ணல, ஒரு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு இந்த செய்தியை கேட்கிற யார் வேணா இருக்கணும். நீங்க ஏங்க இதெல்லாம் பண்றது இல்லைன்னு கேட்டா, இல்ல நீங்க ஏங்க பண்றீங்க அப்படின்னு கேட்டா, பிடிச்சிருக்கு பண்றேன் ஒண்ணு பண்ணீங்கன்னா, பண்றதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. பண்ணவே இல்லை நீ ஏன் பண்ணலன்னு கேட்டாங்கன்னா, நான் அழகாவே இருக்கிறேன், இதுக்கு மேல எனக்கு எதுக்கு அலங்கரிப்பு, இதுக்கு மேல எனக்கு அழகா எல்லாரும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் எனக்கு இருக்கு, நான் இதெல்லாம் பண்ணாமே நல்லா தான் இருக்கிறேன். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட், நான் அழகா தான் இருக்கேங்கிற நிச்சயம் நமக்குள்ள இருக்கணும். அடுத்து சொல்றது, சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவைகள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாக இருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைவுள்ளவருக்கு அதிக கவனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். அதனால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவைகளும் கூட பாடுபடும், ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவைகளும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின், 2வது வசனம் பாருங்க, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவைகளாயும் இருக்கிறீர்கள். நான் என்ன கேட்கிறேன், கிறிஸ்துவின் அவயம், கிறிஸ்துவின் சரீரம் சொல்லிட்டு நான் கனவீனமாக யோசிக்க முடியுமா? இந்த சரீரத்தை ஒரு நாள் உயிரோடு எழுப்புறதுக்கு இயேசு வரப்போறாரு. இந்த சரீரம் அவருக்கு எவ்வளவு முக்கியம், எனக்கு முக்கியம் இருக்கட்டும். எனக்கு முக்கியம் என்பதை விட தேவனுக்கு ரொம்ப முக்கியம். நான் எதையும் போட்டுக்கிறது கிடையாது, போடணும்னு அவசியமும் கிடையாது. கேட்டாலும் சொல்ல நான் அழகாத்தான் இருக்கேன், எனக்கு என்ன போடணும், அது மாதிரி தான். அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச போடணுமா போட்டுக்கலாம், போட வேணாமா போட வேணாம். ஏன் சொன்னான்னா, இங்க சொல்லும்போது சொன்னாரு, சரீரத்தில் பிரிவினை உண்டாயிராமல், சரினா சரீரமாகிய சபையிலே பிரிவினை உண்டாயிராமல் என்ன இருக்கணும், அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கணும். ஐயோ அந்த ஆத்மா அப்படி இருக்குதே, அவங்களுக்கு பிடிக்காங்களே, அவங்க சுகம் இல்லாமல் இருக்காங்களே, அவங்களுக்காக ஜெபம் பண்ணணுமே, இன்னும் அநேகர் இப்படி கெட்டு போகாம கர்த்தர் காப்பாற்றணுமே, தடுமாறுறாங்களே, இப்படி இருக்காங்களே, அவங்க ஹெல்ப் பண்ணணுமே, இப்படி ஜெபிக்கிற ஒரு மனநிலையில தான் சபையில் இருக்கிற அவயங்களில் இருக்கிற ஒவ்வொருவரும் இருக்கணும். அப்படின்னா ஒரு அவயம் பாடுபட்டா இன்னொரு அவயமும்
பாடுபடணும். ஒரு அவையை சந்தோஷப்படுது அப்படின்னா, நம்ம சர்ச்சில் ஒருத்தர் வந்து ஒரு கோல்டு மெடல் வாங்கிட்டு வரான்னு வச்சுக்கோங்க, சர்ச்சே செலிப்ரேட் பண்ணணும். ஆமாம், பெருசாக கோல்டு மெடல் வாங்கிட்டாங்களா அப்படி கமெண்ட் பண்ணுறது இல்லை. அது கொண்டாடணும் எல்லாரும் சேர்ந்து. ஏனென்றால் ஒருவர் வெற்றி பெற்றால் இந்த மொத்த சபை வெற்றி பெற்ற மாதிரி, ஒருவர் தோற்று போனால் மொத்த சபையும் தோற்று போன மாதிரி. ஆமென். அப்ப அந்த சபையை தோற்று விடுகிற சபையா இருக்கக்கூடாதுன்னா, இந்த சரீரமாகிய சபை ஒன்றை குறித்து ஒன்று கவலை உள்ளதாக இருக்கணும். ஏன்னா நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாயும் இருக்கிறது. தனித்தனியா அவயம் மொத்தமா சேர்த்தா சரீரம். சரீரம் தனியா பிரிஞ்சிருக்கவே முடியாது. அதனாலதான் சொல்றாரு, இந்த சரீரமாகிய சபையை மீட்கத்தான் ராஜாதி ராஜா வரப்போகிறார். பரம எருசலேமிலே இந்த சரீரமாகிய சபையை மீண்டும் பிரம்மாண்டமாய் ஸ்தாபித்து நம்ம எல்லாரும் ஆராதிக்க போறோம். இன்னைக்கு ஒவ்வொருத்தர் சரீரமாகிய சபையில் அவங்க அங்க இருக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து கூடி பரலோகத்தில் இயேசுவை ஆராதிக்க போகிறோம். மீட்பராகிய கர்த்தர் ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து ராஜரீகம் பண்ண போகிறார். நாம் அவரோட சேர்ந்து ஆளுகை செய்ய போகிறோம். அந்த நாளுக்காக காத்துட்டு இருக்கிறோம். ஆகவே பார்த்தீங்கன்னா, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, சபைக்குள்ள வந்தாச்சுன்னா யாரும் பெரிய ஆள் கிடையாது. அதனால தான் எப்பயுமே நான் சொல்லுவேன், நான் உங்களில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்னன்னா, எனக்கு நான் யாருன்னு தெரியும். இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கப்ப நான் எப்படி சொல்ல முடியும், நான் ரொம்ப முக்கியம் நான் சொல்ல போனா. அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஊழியக்காரனை பற்றி சொல்லும்போது a servant of God, தேவனுடைய வேலைக்காரன், தேவனுக்கு வேலைக்காரன். அப்படியே வேலைக்காரன் யாருக்கு? வேலைக்காரன் பெருசா முதலாளி பெருசா? முதலாளி தான் பெருசு இல்லையா? முதலாளி தான் பெருசு. அப்ப முதலாளி யாரு? யாருக்கு வேலை செய்ய போறோம்? இது என்னன்னா, நீங்கள் தேவனுக்குள் வளர்வதற்கும் கர்த்தருக்குள் வளர்வதற்கும் சத்தியத்தை அறிவதற்கும் உங்களுக்கு போதிக்கிற ஒரு வேலையை செய்கிற வேலையா. I am serving to the people of God. தேவனுடைய ஜனங்களுக்கு நான் வேலை செய்யணும். என்னை குறித்து நான் என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி என்னன்னா, நான் பண்ற தப்பு, கனவு பண்ற தப்பு கிடையவே கிடையாது. எல்லாரையும் வேல்யூபிளா பார்க்கறதுக்கு நீங்களும் கற்றுக்கொள்ளணும், நானும் கற்றுக்கொள்ளணும். இங்க இந்த சபைக்குள்ள கால எடுத்து வைக்கிற மோசமான குற்றவாளியா இருந்தாலும், உலகத்திலே பாராட்டப்படக்கூடிய மிக பிரம்மாண்டமான பிரபலமான ஆளா இருந்தாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். எல்லாரையும் தேவன் நேசிக்கிறார். எல்லாருடைய சரீரமும் முக்கியம். எல்லாருடைய சரீரம் மீட்கவும் வரப்போகிறார். எல்லாருடைய ஆவி முக்கியம். ஆகவே அந்த ஆவிக்காகவும் இயேசு கிறிஸ்து உயிரை கொடுத்திருக்கிறார். அப்ப இயேசு எப்படி பார்க்கிறார், அப்படித்தான் சபையில பார்க்கணும். எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் சபை கிடையாது. தேவன் விரும்புகிற அடிப்படையில் தான் சபை. தேவன் விரும்புகிறாரா, அதை செய்வதற்காக என்னுடைய விருப்பு வெறுப்புகளையும் ஒதுக்கி வச்சுட்டு செய்யணும். ஆமென். அப்படித்தான் செய்யணும். எனக்கு அதான் சொல்றாரு, எனக்கு பிடிச்சிருக்கு சரீரம் பார்த்து நான் அப்படி இருந்துக்கலாம் இப்படி இருந்துக்கலாம் அதையும் சொல்ல முடியாது. நான் கண்ணா இருந்திருக்கலாம், நான் கையா இருந்திருக்கலாம், நான் காலா இருந்திருக்கலாம். இல்லை கர்த்தர் தான் வச்சிருக்காரு. கர்த்தர் நம்மை ஒரு இடத்தில் வைத்திருந்தால், ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்துக்குள் தான் வாழணும். இந்த புது வருஷத்துல போகும்போது எல்லா விதமான ஈகோஸ், நம்முடைய மேன்மை பெருமை, நான் யாருங்கிற அடையாளம். நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு உலகத்திலே பெரிய அழகா இருந்தாலும் கூட சரி, அழகே இல்லை அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பார்வையில அழகானவங்க. கர்த்தர் எப்படி பார்க்கறாங்க முக்கியம், மற்றவங்க என்ன பார்க்கணும் என்ன இருக்குது. கர்த்தர் நம்மை அலங்கரித்திருக்கிறார். ஆகவே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நம்முடைய வாழ்க்கையை துவக்கும் போது, இந்த புதிய வருஷத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நம்முடைய சரீரங்களை ஒப்புக் கொடுத்து புத்தியோடு ஒரு ஆராதனை செய்து தேவ சமூகத்துக்குள்ள நுழைவோம். கர்த்தர் இந்த புதிய ஆண்டை நமக்கு ஆசீர்வாதமாக ஆக்கி தருவார். இந்த இரவில் தேவனை தொழுது கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து தேவனுக்குள்ளாக பலனடைவோம். கர்த்தர் புதிய காரியங்கள் நமக்குள்ளாக செய்வார். ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.